ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம 3 டாட் ப்ளவுஸ்க்கும் 4 டாட் ப்ளவுஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்துருந்தோம். நம்ம 3 டாட் ப்ளவுஸோட கட்டிங்கை எப்படி 4 டாட் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து 3 டாட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். இதில் 4th டாட் வந்து நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் சீம் அலவன்ஸ்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி கொடுக்கணும். இந்த சைட் டாட்டுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த லைன் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ, இந்த டாட்டோட லைன் வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக நமக்கு இந்த இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணணும். இந்த டாட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட் டாட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ சேம் அதே அளவுக்கு நீங்கள் இந்த சைட்ல இருந்தும் நம்ம வந்து இந்த 4th டாட் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டாட் வந்து 1/2 இன்ச்சுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதே 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கமும் 1/4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம கீழே போட்டிருக்கிற இந்த லைன் வந்து பஸ்ட் லைன். இந்த இடத்துல தான் நமக்கு பஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது வரும். எல்லா டாட்ஸுமே இந்த பஸ்ட் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வரணும். பட் பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பான கட்டிங்காக மாறிடும். அதனால எல்லா டாட்ஸுமே இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கணும். இப்போ இந்த டாட் வந்து எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக வந்து நமக்கு பெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து இந்த டாட் வந்து நமக்கு ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நம்ம தள்ளி வைக்கலாம். அதே மாதிரியே இந்த டாட் வந்து இந்த ஆம்ஹோல் டாட் வந்து 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸில் வைப்போம். இந்த டாட்டும் அதே மாதிரி 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸில் நமக்கு இங்கே வந்து முடிஞ்சது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பஸ்ட் லைனோட அந்த லைனை ஃபேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக 1.5 இன்ச் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற 4th டாட்டும் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கிறப்போ இந்த சைடில் வந்து நமக்கு துணியோட அளவு கம்மியாகும். அப்போ நம்ம இங்கே டாட் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கேற்ற அலவன்ஸ் வந்து நம்ம கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கொடுக்கணும். அப்போது இந்த ஹைட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே 1/2 இன்ச் டாட் கொடுத்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த சைட் லைனை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த 4th டாட்கான அலவன்ஸ் வந்து நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டோம். அப்போ இந்த லைன் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இதை விட கீழே இறக்கி தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணணும். 4th டாட் ப்ளவுஸ் 3 டாட் ப்ளவுஸோட கட்டிங் வச்சு நம்மளால 4 டாட் ப்ளவுஸ் வந்து நம்மளால மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். ஃப்ரண்ட் பார்ட்ல இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிங்கன்னா 3 டாட் ப்ளவுஸ்லேருந்து 4 டாட் ப்ளவுஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3 டாட் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களோட பாடி மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.